இன்றைக்கி டே 3:30 மணி போலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏஞ்சி போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வாசலெல்லாம் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்மளுடைய முருகர் அவதரித்த நாள். வைகாசி விசாத நட்சத்திரத்தில் நம்ம காலையிலே பூஜை பண்ணுறப்ப சிறந்த பலன் கிடைக்கும். முருகனுடைய அருள் வந்துட்டு நம்மளுக்கு பூர்ணமாக கிடைக்கும். காலையிலே நம்ம பூஜை பண்ணுறப்ப நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு நல்லதாகவே அமையும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலே நான் ஏஞ்சிட்டு விளக்கு மட்டும் ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு மேலே தான் நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு படைச்சேனே. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் படைக்கிறப்ப பால் மட்டும் பிரசாதமாக வச்சு அதுக்கப்புறம் சாம்பார் வடை பாயசம் மாதிரி செஞ்சு நான் படைச்சிட்டேன். வைகாசி விசாத நட்சத்திரத்தில் காலையிலே நம்ம பூஜை பண்ணுறப்ப சிறந்த பலன் கிடைக்கும். சப்போஸ் உங்களால் காலையில் பண்ண முடியல அப்படின்னா 6 to 7 நீங்கள் விளக்கேற்றி பூஜை பண்ணலாம். இல்லை 9 to 10 கூட பூஜை பண்ணலாம். அப்படி எதுவுமே எங்களால் காலையில் சுத்தமாக முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஈவினிங் 6 to 7 கூட பண்ணலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு காலையிலே நம்ம முருகரை வழிபடுற மாதிரி பார்த்துக்கோங்க. முருகர் படம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பன்னீரால் க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணலாம். அப்படி இல்லை விற்கிறத வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பாலாபிஷேகம் கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணுங்க. ரொம்பவே நல்லது அது. சப்போஸ் விற்கிறதும் இல்லை ஃபோட்டோ இல்லைன்னா நீங்கள் மனசால் முருகரை நினச்சிட்டு கூட நீங்கள் வழிபடலாம். பூஜைலாம் முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு 4-5 பேருக்கு தானம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கையில் கிடைக்குதோ அதை நீங்கள் தானம் பண்ணாலே இன்றைக்கி ரொம்ப சிறப்பானது. சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணில் உருவான தீப்பொறினால் வந்த விசாத நட்சத்திரத்தில் அவதரித்த நம்ம முருகர் ஐயாத்தால் தான் இன்றைக்கான பூஜை நம்ம பண்ண போகிறோம். பூஜை பண்ணுறப்ப 6 சந்தனம் 6 வெத்தலை 3 பார்த்து கொஞ்சமாக பூ வச்சு வழிபடலாம். ஐயனுக்காக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வேலுக்கு மட்டும் திருநீரால் அர்ச்சனை பண்ணிவிட்டு இன்னைக்கான பூஜையை நான் சிறப்பாகவே முடிச்சுட்டேன். காலையில் படைச்சி பிரசாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம்லாம் ஃபுல்லாக விரதம் இருக்கலாம்னு முடிவு பண்ணிவிட்டு ஈவினிங் வரையும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கேன். உங்களுக்கும் விரதம் இருக்கணும்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் காலையில் பூஜை பண்ணிவிட்டு ஈவினிங் வரையும் விரதம் இருந்தால் அப்படி உங்கள் உடம்பு ஒத்துழைக்கலைன்னா நீங்கள் பால் பழம் எதனா சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். முருகர் அருளால் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடத்தும்.